நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட சகோதரர் அறிவித்த வண்ணமாக இந்த பாடத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆதார வசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. இப்போ இந்த வசனங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், இந்த வசனங்கள் சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட ஒரு சில விஷயம் கேட்குறாங்க. அதை நீங்கள் வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமாம், ஃபஸ்ட்டு சீஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு கட்டிடங்களை காட்டுறாங்க, தேவாலயத்தை காட்டுறாங்க. அப்போ தான் இந்த வார்த்தை சொல்கிறார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு போகும் காலங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது கீழே வாசிங்க. அப்படியே பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆமாம், இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் கேட்குறாங்க. இந்த தேவாலயம் இடிக்கப்படுறது எப்பன்னு கேட்குறாங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, உம்முடைய வருகைக்கு உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க. அவரோட வருகைக்கும் உலகத்தோட முடிவுக்கும். அவர் தேவாலயத்தை பற்றி பேசினார்னா இவங்க என்ன கேட்டிருக்கணும்? தேவாலயத்தை தானே கேட்டிருக்கணும். ஆனால் இவங்க கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தோட முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கு என்ன அடையாளம்னு கேட்குறாங்க. தேவாலயத்துக்கும் உலகத்தோட முடிவுக்கும் அவரோட வருகைக்கு சம்மந்தம் இருக்குதுங்களா? இப்போ இவங்க கேட்குறத பார்த்தா சம்மந்தம் இருக்குது, அப்படி தானே கேட்குறாங்க. அது கீழே தொடர்ச்சியாக வாசிங்க. 4. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமாம், ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறாரு. இது கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயிலாக சொல்லுவார். அந்த பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார். இதுதான் 15வது வசனம். அதில் 15 இப்போ வாசிங்க, தலைப்பகு வச்சிருக்க வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. இப்போ என்ன கேட்குறாருன்னா, மத்தேயு 24:15 ஒரு விஷயம் சொல்கிறாரு. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே அப்படின்ட்டாரு. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. யூதேயாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணா, மலைகளுக்கு அது கீழே படிங்க. அப்படியே யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் அப்படி சொல்லிட்டாரு. இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வினா, அந்த 15 போடுங்க டிஸ்பிளேல. இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வினா, மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே அப்படின்னு கேட்குறாரு. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. இப்போ நம்மளுக்கு 2 கேள்வி. தானியேல் பாழாக்க அருவருப்பை குறித்து சொல்லியிருக்கிறார், அது இயேசு கிறிஸ்து அது கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னு கேட்டால் தானியேல் பெரிய தீர்க்கதரிசி. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, தானியேல் தீர்க்கதரிசின்றார். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, பாழாக்க அருவருப்பை குறித்து சொல்லியிருக்கிறானேன்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. 2வது பார்க்குறப்ப வாசிக்கிறவன் அதை சிந்திக்கணும். முதல்ல வாசிக்கிறவன் முதல்ல சிந்திங்க, நீங்கள் அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அப்படின்றாரு. பரிசுத்த ஸ்தலம்னா என்ன? நிற்க காணும் போதுன்றாரு. பரிசுத்த ஸ்தலம்னா என்ன நம்ம சொல்லுவோம்? 3 விஷயம் சொல்லிட்டாங்க சிஸ். ஓகே, ஃபஸ்ட்டு தேவனோட ஆலயம் சொல்லிட்டாங்க. அடுத்தது பரலோக ராஜ்யம் சொன்னார். கடவுள் வந்திருக்கிற இடம் பிரதர் சொன்னார். நாமளே அந்த ஆலயம். எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வினா, இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி நாமளே அந்த ஆலயன்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்தே சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளுக்குள்ளே கட்டுவேன் அப்படின்றப்ப ஆவிக்குரிய இதில் பார்க்குறப்ப நாம தான் ஆலயம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த வசனங்கள் குறிப்பாக சொல்கிறப்ப ஏதோ ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தேவாலயத்தை பார்த்து சொல்கிறாங்க, அது கீழே இந்த வார்த்தை சொல்கிறாரு.
அப்போ இயேசு கிறிஸ்து லிட்ரலாகவே ஏதோ வச்சு மைண்டில் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அது என்னன்னு பார்க்குறப்ப, நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது அப்படின்றப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி தேவாலயம் தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில். தேவாலயத்தில் ஏன்னு கேட்குறப்ப, இந்த பரிசுத்த ஸ்தலம் எப்படி அதை மையப்படுத்துகிறாங்கன்னா, இதுக்கு உண்டான ஒரு சில வசனங்களை வாசிச்சிடலாம். அதில் மார்க்கு 13ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிச்சிருங்க. இதே மென்ஷன் தான் அங்கே பண்ணியிருப்பாங்க. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும்போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது, பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த இடத்துல பார்க்குறப்ப வசனம் எப்படி சொல்லுன்னு கேட்டால் கட்டடத்தை பற்றி தான் பேசியிருப்பார். அந்த கட்டடம் எப்படின்னா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாத போகும் அப்படின்றாரு. அதுக்கு இவங்க பாருங்கள், இவங்கள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்குறாங்க. இதில் பார்க்குறப்ப இது நிறைவேறும் காலத்தோட அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் மத்தியில் பார்க்குறப்ப உம்முடைய வருகைக்கும் உலகத்தோட முடிவுக்கும் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம எதை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவாலயத்தை பற்றி இடிக்கிறதுன்னு சொல்லிட்டா அதை தான் இவங்க கேட்குறாங்க. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்னு கேட்குறாங்க. இந்த தேவாலயம் இடின்னு சொன்னீங்கல்ல, இது எப்போது சம்பவிக்குன்னு கேட்குறப்ப தான் அதுக்கு தான் ஆண்டவராக இயேசுக்கு அது கீழே வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சிஸ்டர் 14 படிங்க. அதில் மார்க் 14. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். போதும் சிஸ்டர். இப்போ என்ன சொல்றாருன்னா, நிற்க தகாத இடத்தில் நிற்க காணும்போது அப்படின்றாரு. அப்போ 2 விஷயம், ஒன்று பரிசுத்த ஸ்தலம்ட்டாரு, இன்னொன்று நிற்க தகாத இடம்ட்டாரு. அது எதுன்னு கேட்டால் அது பரிசுத்த ஸ்தலம் தான். அதான் நிற்கக்கூடாத இடத்துல பாலாக்கு அருவருப்பு வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இதை நம்ம பார்க்குறப்ப ஒன்று தேவாலயம்னு ஒன்று நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ தேவாலயத்தை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வைராக்கியம் இருந்துச்சா இல்லையா அப்படின்னா இருந்துச்சு. அது எங்கே வெளிப்படுத்தினார் அந்த வைராக்கியத்தை? சாட்டை எடுத்து என்ன பண்ணுறான்னு கேட்குறப்ப புறாவை விற்கிறவர்கள் என்ன பண்ணுறாரு, அடித்து துரத்திட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது யாரோட வீடு, இது தேவனுடைய அதாவது வசனம் படிச்சிடலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு அதுல 17 படி சிஸ்டர். புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதி இருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆமா, இது வந்து அவரோட சீஷர் அதுக்கப்புறம் தான் நினைவு கூர்றாங்க. இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, இது தேவாலயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருந்தா, இப்போ இன்னொரு கேள்வி, இந்த பாலாக்கு அருவருப்பு எப்போ வந்து தேவாலயத்தில் இருந்தது? பாலாக்கு அருவருப்புனா முதல்ல என்ன? பாலாக்கு அருவருப்புன்னு தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, பாலாக்கு அருவருப்பு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாயிண்ட் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே அதே மாதிரி நடந்துச்சா இல்லையா அப்படின்னா நடந்துச்சு, மீண்டும் அதே மாதிரி நடக்கும். அதனால தான் வாசிக்கிறவன் சிந்திக்க அப்படின்னா நடந்ததை நீங்கள் வாசிக்கிறீங்க இல்லைங்களா, அதே மாதிரி மீண்டும் நடக்கும், அதனால் நீங்கள் சிந்திங்க அப்படின்றார். அப்போ தானியேல் சொன்னது நடந்ததா நடக்கலையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? நடந்ததா நடக்கலையானா நடந்ததுனால தான் நடந்தது அப்படிதான் சொல்கிறார். வாசிக்கிறவனு எதை வாசிக்கிறவங்க? தீர்க்க தரிசனம் நீங்கள் வாசிக்கிறப்ப சிந்திங்கப்பா, தானியேல் காலத்தில் ஒன்று சொன்னார், அது நடந்துச்சு, அதே மாதிரி மீண்டும் வரக்கூடிய காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால தான் அது எதை பற்றி சொல்கிறாருன்னு பார்க்குறப்ப பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி சொல்கிறாரு.
ஆனால் ஃபர்ஸ்ட் வசனத்திலே தேவாலயத்தை பற்றி சொல்லியிருப்பார், அந்த இடிக்கப்படுறதை பற்றி பேசியிருப்பார். இப்போ தேவாலயத்தை பற்றி சொன்னாரா இல்லை பரிசுத்த ஸ்தலம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவாலயத்தை பற்றி நம்ம பார்க்கணும்னா 1 ராஜாக்கள் 6:1 வாசிங்க. 1 ராஜாக்கள் 6:1. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலே சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4 வருஷம் சீப் மாதமாகிய 2 மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். ஆமாம், இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்திலிருந்து 450 வருஷம் கழித்து வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தேவாலயத்தை சாலமோன் மூலிமா தேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா கட்ட சொல்கிறாரு. இதில் அந்த வசதி 37 வாசிங்க. 4ஆம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்டு. இப்போ இந்த ஆலயம் வந்து கட்டது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக கட்டுறாரு. இந்த டீட்டெயில் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த 1 ராஜாக்கள் 6:38 பார்த்தீங்கன்னா 11ஆம் வருஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆலயத்தெல்லாம் கட்டி 7 வருஷம் ஆகுது. இந்த ஆலயத்தை கட்ட 7 வருஷம் சென்ற பின்னாடி அவர் பலி செலுத்தி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆலயத்துக்கு நேராக யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ அது என்ன பண்ணும் கடவுள், அதை கேட்டு அங்கீகரித்து அவங்களுக்கு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்றாரு. இது வந்து நம்ம கடவுளே அதுக்கு சொல்கிறாரு. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7:1 வாசிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. ஆமாம் சிஸ்டர், இப்போ என்னன்னா அந்த அக்கினி எங்கேருந்து வருதுன்னா வானத்திலேருந்து இறங்கி வருது. இறங்கி வந்து அந்த பலியெல்லாம் பட்சித்து ஏற்றுக்கிறாரு கடவுள். ஏற்றுட்டு கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கப்புறம் இந்த ஸ்தலத்தில் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் அதை நான் கேட்பேன், இந்த இடத்துல நான் வாசமாக இருப்பேன்னு சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு உத்தரவாதம் தர்றாரு. அதனால தான் அந்த ஸ்தலத்தோட பேர் என்னன்னு கேட்குறப்ப அது மகா பரிசுத்தமான ஸ்தலம். ஏன்னா கடவுளே இங்கே வந்து வாசம் பண்ணுறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ அந்த தேவாலயம் இடிக்கப்படுறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. 2வது 15வது வசனத்தில் சொல்கிறப்ப பரிசுத்த ஸ்தலம் அப்படின்றப்ப, அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலம் அப்படின்ற பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு இந்த தேவாலயத்தில் பாலாக்கு அருவருப்பு வந்து நின்றுச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். முதல்ல ஒரு கேள்வி, சாலமோன் கட்டின தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்பட்டுச்சு, எதனால இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால், பாபிலோன் காலத்தில் நேபுகாத் நேச்சர் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்குறப்ப ஃபுல் தேசத்தையும் ஆலயத்தை சுட்டெரிச்சிட்டு தேசத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு எங்கே போகிறாருன்னா பாபிலோனுக்கு போயிடுறாரு. அது ஃபஸ்ட்டு தேவாலயம் இடிக்கப்படுது நம்ம சொல்கிறோம். சாலமோன் கட்டினது ஃபஸ்ட்டு இடிச்சிட்டாங்க. இடித்த பின்னாடி 2வது யார் வந்து ஆலயத்தை கட்டுறாங்க? தீத்துராயன்ல. ஆலயத்தை கட்ட போகிறது யாருன்னு கேட்குறப்ப ஒரு வசனங்களை வாசிச்சிடலாம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ராஜாவுக்கிட்ட அந்த மனதில் தூண்ட சொன்னதுனால யார் வராங்கன்னா செர்பாயேல் வராரு. செர்பாயேலர் ஜோஷுவாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆலயத்தை மீண்டும் எடுத்து கட்டுறாங்க. ஃபஸ்ட்டு கட்டின ஆலயம் வந்து சாலமோன் கட்டின ஆலயம்னு சொல்லுவாங்க. 2வது கட்டப்பட்ட ஆலயம்னா செர்பாவேல் ஆலயம்னு சொல்லுவாங்க. அது 2வதாக மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா எரேமியா காலத்தில் வராங்க. எப்போன்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட் ஆலயம் இடிக்கப்பட்டது கிமு 587 586 வரைக்கும் பாபிலோன் அரசாட்சி பண்ணுறப்ப அது இடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் செர்பாவேல் வந்து மறுபடியும் கட்டுறதான் அந்த 2வது தேவாலயம் நம்ம பார்க்குறோம். கட்டப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் பலிகள் செலுத்தப்படுது. இப்போ இது 2வது தேவாலயம் நம்ம பார்த்துட்டோம். இந்த தேவாலயம் மறுபடியும் இடிக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால், 2வது கட்டின தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு. இப்போ தேவாலயம் இருக்குதுங்களா? இல்லை. அப்போ 2வது கட்டப்பட்ட தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு தானே. அது யாரோட காலத்தில் அப்படின்னா தீத்துராயன் காலத்தில் தான். சகோதரர் சொன்ன மாதிரி தீத்துராயன் காலத்தில் தான் இடிக்கப்பட்டுச்சு. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, இதை டீட்டெயில் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த பாலாக்கு அருவருப்பு எப்போ வந்து நின்றுச்சு, இதை பற்றி பாலாக்கு அருவருப்புனா என்ன, இது வந்து எப்போ நின்றுச்சு, எங்கே நின்றுச்சுன்னு பார்க்குறப்ப ஆர்சி பைபிள் இருக்குதுங்களா? ஆர்சி பைபிளில் மத்தேயு 24:15 வசனம், அந்த ஒரு வசனத்தை மட்டும் போடுங்க. இறைவாக்கினர் தானியேல் உரைத்த நடுங்க வைக்கும் தீட்டு திருவிடத்தில் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள், அப்பொழுது இதை படிப்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும். ஆமா, இங்க என்ன சொல்றாருன்னா நடுங்க வைக்கும் தீட்டு. பாலாக்கு அருவருப்பு என்னன்னு கேட்டா ஒரு தீட்டு. இந்த தீட்டு எங்க இருக்குன்னு கேட்குறப்ப எங்க இருந்துச்சு? திருவினிடத்தில். திருவினிடம்னா பரிசுத்த இடம், பரிசுத்த இடம் தான்.
புனித இடம். இப்போ இந்த தீட்டு எந்த தீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவாலயம் கட்டப்பட்டு சாலமோன் காலத்துக்கு அப்புறம் சாலமோன் என்ன பண்ணாருங்க? கடவுள் படி வாழ்ந்தாரா கடைசி வரைக்கும் அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருங்க? ஆமாம், அவங்க தெய்வத்தை உள்ளே கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அடுத்த ராஜான்னு எல்லா ராஜாக்கள் காலத்தில் என்ன பண்ணாங்க? கடைசியாக யோசியா ராஜா தான் என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் இடிச்சு போட்டு, ஏன்னா சாலமோன் கட்டின வரைக்குமே இடிக்கிறாரு. எல்லாத்தையும் இடிச்சிட்டு மறுபடியும் தேவாலயத்தில் பலிகளை எல்லாம் செலுத்துறதுக்கு யோசியா ராஜா காலம் வருது. அப்போ யோசியா ராஜாத்துக்கு அடுத்தது யார் வந்தாங்க? அவங்களோட கடைசி ராஜா யாரை நம்ம சொல்லுவோம்? சிதேக்கியா ராஜா காலம். சிதேக்கியா ராஜா காலம் வரைக்கும் தேவாலயம் எப்படி ஆயிடுச்சுங்க? பயங்கர தீட்டாயிருச்சு. பாலாக்கு அருவருப்பு. இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வினா, யூதர்கள்லாம் ஒரு பாகால் தெய்வத்தையோ இல்லை மற்ற கடவுளையோ கொண்டு வந்து பலி செலுத்தினாங்க. அந்த டைம் எல்லாம் ஏதோ ஒரு தீர்க்கதரிசி போய் நீங்கள் பாலாக்கு அருவருப்பை பண்ணிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்ம வாசிச்சிருக்கிறோமா? விக்கிரக வழிபாடு, அந்நிய தேவர்கள், இப்படி தான் சொல்லியிருக்கிறோம். ஆனால் தானியல் காலத்தில் மட்டும் நேபுகாத்து நேச்சார் பிடிச்சிட்டு போன தானியல் மட்டும் பாலாக்கு அருவருப்புன்னு எப்படி சொன்னார்? அது தீட்டுன்றாரு. அப்போ யூதர்கள் தேவாலயத்தில் பண்ணதெல்லாம் தீட்டு கிடையாதா? அது தீட்டு தானே. அதுலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசேஷமாக தானியல் சொல்லியிருக்கிறானேன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்லணும்னா, பழைய ஏற்பாட்டில் எளியா காலத்தை பற்றி பேசியிருக்கலாம், யாரோ ஒரு காலத்தை பற்றி பேசியிருக்கலாம். எசபேல்லாம் பயங்கரமாக பண்ணாங்க, அவங்களோட காலத்தை பற்றி பேசியிருக்கலாம். ஏன் தானியல் மட்டும் பர்டிகுலராக அவர் பேசணும்? அப்போ தானியல் சொன்ன தீர்க்கதரிசி தான் நடுங்க வைக்கும் தீட்டு ஒன்று நடந்துச்சு. அது அதாவது முற்பிதாக்கள் காலத்தில் நடந்ததோட, யூதர்களுடைய அந்த காலத்தில் நடந்ததோட தானியல் சொன்ன காலத்தில் தான் பயங்கரமாக நடந்துச்சு. அந்த தீட்டு என்னன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறப்ப, இப்போ ஃபஸ்ட்டு பாபிலோன் காலத்தை பற்றி பார்த்தோம். என்ன பண்ணார்னா தேவாலயத்தை இடிச்சுட்டு போனார். அடுத்தது மேதே பெர்ஷியர் காலத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா தேவாலயம் கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மீண்டும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்தியோக்கு எபிஃபெனஸ்னு ஒருத்தர் வராரு. எப்படின்னு கேட்குறப்ப, யாருடைய காலம்னா அலெக்சாண்டருடைய காலத்துக்கு அப்புறம் அந்த அலெக்சாண்டர் என்னன்னா யூதேய தேசம் ஃபுல்லாக பிடிச்சிட்டாரு. பிடிச்ச பின்னாடி அவர் இறந்த பின்னாடி என்ன ஆகுதுன்னா 4 ராஜாக்கள் வராங்க. அந்த 4 ராஜாக்கள் வழியாக ஒருத்தர் வரவர் தான் அந்த எபிஃபெனஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க என்னென்னா செலுக்கியஸ் பேரரசுன்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தா கிமு 215 264 வரைக்கும் அரசாட்சி ஆண்ட ஒரு பேரரசு நம்ம சொல்கிறோம். இவர் என்ன பண்ணான்னு கேட்டால், இந்த அந்தியோக்கு எபிஃபெனஸ் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி காலம் பார்க்குறப்ப கிமு 175 164 வரைக்கும் இவர் அரசாட்சி தனியாக பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, யூதர்களுடைய தேசத்தை பிடிச்சி அந்த யூதர்களுடைய தேவாலயத்துக்குள்ளார என்ன பண்ணுறாருன்னா பன்றிய பலி செலுத்துறாரு. இவர் தான் எபிஃபெனஸ். இவர் என்ன பண்ணுறாருன்னா, பன்னியை பலி செலுத்தி அந்த பன்னியை வேக வச்ச தண்ணியை கொண்டு போய் தேவாலயத்தை ஃபுல்லாக தெளிக்க வச்சு, ஆசாரியர்களோட அறைகள் இருக்கும்ல அதெல்லாம் இடித்து விருத்த சேதனம் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிரேக்கருடைய கலாச்சாரத்தை கொண்டு வந்தது தான் இந்த எபிஃபெனஸ். இவர் வந்ததுனால தான் என்னாச்சுன்னு கேட்டால், மக்கப்பெயர் காலம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, யூதருடைய புரட்சி. இவர் வந்ததுனால தான் இதில் பார்த்தீங்கன்னா 1 மக்கப்பெயர் நம்ம ஆர்சி பைபிள் அதை மட்டும் அந்த வசனம் தான் எடுத்து போடுங்க. 1 மக்கப்பெயர். இவருடைய காலத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்குறப்ப, யூதா அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு எதிராக ஒரு புரட்சி பண்ணுறத அது மக்கப்பெயர் காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர் பார்க்குறப்ப இவர் என்ன பண்ணுறாருன்னா, அனுதினம் செலுத்தப்படுங்களா தேவாலயத்தில் பலி, அந்த பலியை ஸ்டாப் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த தேசத்தை ஃபுல்லாக இவரோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டார். கிமு 168 வருஷத்தில் இஸ்லாம் மாதத்தில் 25ஆம் தேதியில் இந்த தேசம் ஃபுல்லாக முற்றுகை போடுறாங்க. மீண்டும் 3 வருஷம் கழித்து யூத ஜனங்களாம் புரட்சி பண்ணி அந்த ஆலயத்தை மீட்டு எடுத்துட்டாங்க. மீட்டு எடுத்து என்ன பண்ணுறான்னு கேட்குறப்ப, மறுபடியும் தேவாலயத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? இல்லை, அது நான் யோவானில் ஒரு வசனம் சொல்கிறேன். ஓகே, அதை படிப்போம். அதாவது என்ன மக்கப்பெயர்னு ஒன்று இருக்கும், அந்த அதிகாரம் இல்லைங்களா? ஓகே, இப்போ 1 படிங்க. மாசிடோனியராகிய பிலிப்பு மகன் அலெக்சாண்டர் முதலில் கிரேக்க நாட்டை ஆண்டு வந்தார். பின்னர் கித்தீம் நாட்டினிருந்து புறப்பட்டு பாரசீகருடையவும் மேதியருடையவும் மன்னரான தரியுவை வென்று அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார். அது கீழவசனம் பண்ணிட்டார். அவர் போர்கள் பல புரிந்து கோட்டைகள் பல பிடித்து மண்ணுலகின் மன்னர்களை கொலை செய்தார். இவர் தான் எபிஃபெனஸ் நம்ம பார்க்குறோம். இவர் வந்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா 3 வருஷம் தேவாலயத்தை இவரோட கண்ட்ரோலில் வந்துருச்சு தேசமே. அதுக்கப்புறம் யூத புரட்சின்னு ஒன்று மக்கப்பெயர் காலத்தில் ஏற்பட்டு அந்த ஆலயத்தை மீண்டும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி மறுபடியும் பலிகள் செலுத்தப்பட்டுருச்சு.
இதை தான் தானியேல் புஸ்தகத்தில் என்ன சொல்றாங்கன்னா பாலாக்கும் அருவருப்பு. இது எங்க நடந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முந்தையவே நடந்துருச்சு. அதனால தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் அது மீண்டும் வந்து நிற்கும் போது வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, சீசருடைய காலத்துல தேவாலயம் இடிக்கப்பட்டது சீசருக்கு தெரியுமா தெரியாதா? சீசருக்கு தெரியுங்களா? தேவாலயம் இடிக்கப்பட்டது சீசருக்கு தெரியுமா தெரியாதா? அப்போஸ்தலர்களுக்கு கிபி 70 தீத்துராயம் இடிக்கிறாரு. 2வது கட்டப்பட்ட தேவாலயம் இடிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த மத்தியில சொன்ன வசனம் நிறைவேறிச்சு. 1:15 இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா, தேவாலயம் இடிக்கப்படுறது சீசர்களுக்கு தெரிஞ்சிருந்தா நிருபத்திலேயோ இல்லை மற்றதுலையோ எழுதியிருப்பாங்களா, எழுதியிருக்க மாட்டாங்களா? ஏன் எழுதலை? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வாசிக்கிறவன் சிந்திக்கிறவன் சொல்லிட்டாங்க. இப்போ சீசர்கள் இருந்திருந்தா தேவாலயம் இடிக்கப்பட்டிருந்தா, ஓ இதுதான் பாலாக்கு அருவருப்பு அப்படின்னு எழுதியிருப்பாங்களே, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ சீசர்கள் எழுதலை. அப்போ அந்த காலத்துக்கு சீசர் இருந்தாங்களான்னா யாருமே இல்லை. கடைசியாக யோவான் தான் இருந்தாருன்னு வரலாறுல சொல்கிறாங்க. ஆனால் யோவான் கூட அது பதிவு பண்ணலையே. அப்போ அதுக்கு முன்பதாக நடந்துருச்சு. அப்போ ஆண்டவர் வந்து யாரை வந்து சிந்திக்க சொல்கிறாரு கேட்கணும்ல. வாசிக்கிறவன் சிந்திக்கணும். அப்போ யார் தான் சிந்திக்கணும்? அதை இப்போ யாருக்கு சொல்கிறாருன்னா நமக்கு சொல்கிறாரு. வாசிக்கிறவன் முதலாவது சிந்திக்க கடவன் அப்படின்றாங்க. இப்போ இந்த எபிஃபேனு காலத்தில் இது நடந்துருச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டா, இப்போ தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் மன்னிக்க, தானியேல் 8ஆம் அதிகாரம் எடுங்க. தானியேல் 8:10 படிங்க. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்கள் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அப்படி 11 வாசிங்க. அது சேனையினின்று அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தலம் தள்ளுண்டது. ஆமா, இந்த தீர்க்க தரிசனம் தான் தானியேல் சொல்லியிருக்கிறானே அப்படின்னு சொன்னது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே தான் சொல்கிறாரு. அது 11 பார்க்குறப்ப, அது சேனையுடைய அதிபதியும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. அன்றாட பலின்றப்ப தேவாலயத்தில் செலுத்தப்படுற பலிகள் வந்து என்னைக்கு நீக்கப்பட்டுச்சுன்னா இந்த எபிஃபேனு காலத்தில் தான் நீக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்பதாக அவங்க செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இவரோட காலத்தில் 3 வருஷம் எந்த பலியுமே இல்லை. தேவாலயம் ஃபுல்லாக அவங்களோட கைக்கு போய் அது தீட்டா மாறிடுச்சு. ஏன் யூதர்களுக்கு வந்து அது தீட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம நியாயப்பிரமாணத்தில் எது ஒதுக்கப்பட்டதுன்னா பன்றி இதெல்லாம் ஒதுக்கப்பட்டது. அந்த அசுத்தமே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அறுத்து அங்கே பலி செலுத்துறாங்க. பலிபீடத்தை கட்டி அதில் பலி செலுத்தினதுனால தான் யூதர்களே உள்ளே போக முடியாத சூழ்நிலை உருவாயிருச்சு. இதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இது என்னன்னா நடுங்க வைக்கும் தீட்டு. இதுதான் நடுங்க வைக்க தீட்டு. ஏன் அதுக்கு முன்னாடி இதை பற்றி நடுங்க வைக்க தீட்டுன்னு சொல்லலைன்னா, அவங்க பண்ண முறைமை வேற, எபிஃபேனஸ் பண்ண முறைமை வேற. இப்போ இந்த வசனத்தின்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, தானியேல் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அந்த கிரேக்க ராஜ்யத்துக்கு அப்புறம் ஒரு 4 பேர் வராங்க. அதுலேருந்து ஒருத்தன் வரவன் தான் சிங்காரமான தேசத்துக்கு போகிறான். அவன் தான் அந்த தேசத்தை பிடிக்கிறான். இந்த டீட்டெயிலாம் யாரை பற்றி போட்டிருக்குன்னா எபிஃபேனஸ் பற்றி தான் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் 8ஆம் அதிகாரத்தை வாட்சி பார்த்துருங்க. வீட்டுக்கு போகிறப்ப நீங்கள் வாட்சி பாருங்கள். அப்போ தானியேல் சொன்ன இதை நீங்கள் வாசிக்க கடவுள்னு சொன்னது எதை சொன்னார்னா இந்த 8ஆம் அதிகாரம் மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, இது இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்பதாக நடந்து போயிடுச்சுல்ல, நம்மளுக்கு அதில் என்ன பாடம் இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொன்னாருங்க அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. மத்தேயு ஆதார வசனம் மத்தேயு 24:15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. போது சிஸ்டர், இப்போ இந்த வசனத்தை மீண்டும் நம்ம அந்த பாடத்துக்குள்ள வரோம். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே அப்படின்னா, தானியேல் சொல்லிட்டானே, அது என்ன ஆயிடுச்சு, நடந்துருச்சு எபிஃபேனஸ் காலத்தில். அதை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். ஏன்னு கேட்டால், நீங்கள் அதை பரிசுத்த தலத்தில் மீண்டும் என்ன பண்ண போறீங்க, பார்க்கும்போது அப்படின்ட்டாரு. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, தேவாலயம் இப்போ இல்லை, இடிச்சிட்டாங்க. இப்போ தேவாலயம் நம்ம எடுத்துக்கிட்டா, அப்போ தேவாலயத்தை மீண்டும் கட்டப்பட்டு அதில் மீண்டும் என்ன ஆகுங்க, ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனையில் என்ன நடக்கும்னு கேட்டால் பாலாக்கும் அருவருப்பு மீண்டும் நடக்கணும் இல்லைங்களா? அதுதானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ 3வது தேவாலயம் கட்டப்படுமா கட்டப்படாதா?
வேதத்தின்படி இருக்குதுங்களா வசனம் அப்படின்னு கேட்டால் வேதத்தின்படி எங்கேயும் நம்மளுக்கு கொடுக்கப்படலை. அப்போ இந்த மீண்டும் 3வது தேவாலயம் எப்பொழுது கட்டுவாங்க, எப்படி கட்டுவாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை பற்றி தான் சொன்னாரா, இல்லை மற்ற இடத்த பற்றி? சபை கட்டப்பட சொன்னார். ஆவிக்குரிய இதில் அருவறுப்பு நடக்கும். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், நீங்களே அந்த தேவாலயன்றாரு. அப்போ தேவாலயத்துக்குள்ளார ஒரு அருவறுப்பு வருதுன்னா அப்போ அந்த தேவாலயம் என்ன இருங்க கெட்டு போயிட்டா அது மரணத்துக்குள்ளாக நம்ம போயிடுது. இது ஆவிக்குரிய இதில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, இன்றைக்கி 10 பேர் நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது திருச்சியில் ஒருத்தர், சேலத்தில் ஒருத்தர். அதான் என்னோட கேள்வி. அதுதான், திருச்சியில் இருக்கிறவருக்கு பாலாக்கு அருவறுப்பு வந்துருச்சுன்னா நமக்கு எப்படி தெரியும்? கண்ணால் நம்ம பார்க்கணும்ல. இப்போ சேலத்தில் ஒருத்தர் பார்த்தா இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஓ இவர் கெட்டுட்டாருப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட முடியாதுன்னு சொல்ல முடியும். அங்கே இருக்கிறவர் கெட்டு போயிட்டா நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவர் நல்ல மாதிரி வேஷம் போட்டாருன்னு எப்படி தெரியும்? இருதயத்தை ஆராய முடியாதுல்ல. அப்போ லிட்ரலாகவே கண்ணில் ஒரு விஷயம் பார்த்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, நம்ம முடியும். ஏன்னு கேட்டால் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அடையாளத்தை பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? அப்போ நாம என்ன தான் பண்ணுறோம்? அடையாளத்தை ஆவிக்குரிய இஸ்ரேலை நம்மளுக்கும் ஒரு சில அடையாளங்கள் இருக்குது. அப்போ அந்த அடையாளத்தின்படி பார்த்தா தான் நம்மளும் என்ன பண்ணுவோம்னா உணர்வடைய முடியும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமி அதிர்ச்சி எல்லாத்தையும் சொல்கிறார், லிட்ரலாக நடக்கிறதே சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது வசந்த காலம் சமயமாக வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றப்ப, அப்போ இந்த விஷயத்தையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துட்டோம். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்றாட பலி நீக்கப்பட்டு அந்த தேசத்தை பிடித்தாங்க நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 3 வருஷத்துக்கு அப்புறம் தேசத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ ஒரு பண்டிகை நடக்குது. ஒரு வசனங்களை வாசிச்சுக்கலாம். யோவான் 20:22 வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். சிஸ்டர், யோவான் 20 இல்லை மன்னிக்கும், யோவான் 10:22 வாசிங்க. பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்ட பண்டிகை வந்தது, மாரி காலமுமாய் இருந்தது. ஆமா, இந்த தேவாலய பிரதிஷ்ட பண்டிகைன்னு எப்போ சொல்லப்பட்டுச்சுன்னா, இது சாலமோன் கட்டி பிரதிஷ்டை பண்றாரு இல்லைங்களா, அந்த பண்டிகை கிடையாது. எஃபிபெனஸ் காலத்துல அவர் பிடிக்கிறாரு இல்லைங்களா ஆலயத்தை. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு ஒரு புரட்சி ஏற்பட்டு தேவாலயத்தை பிடிச்சி மீண்டும் பிரதிஷ்டை பண்றாங்க. அந்த பிரதிஷ்ட பண்டிகை தான் யார் போறாங்கன்னா இயேசு கிறிஸ்து போகிறார். இயேசு கிறிஸ்து அந்த பண்டிகை டைமில் போகிறாரு. இந்த பண்டிகை வந்து அனுக்கா பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. 2வதாக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பண்டிகை தான் இந்த பண்டிகை. ஏன் இது பைபிளில் வந்து ரெக்கார்டாக கொடுக்கப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, தானியல் காலத்தில் நடந்ததை யோவானும் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறாரு. இந்த பண்டிகை எப்படி வந்துச்சு அப்படின்னு இங்கே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னென்னா, 3வது தேவாலயம் கட்டப்படுமா கட்டப்படாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் 2:19 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். ஆமாம், இது அவரோட சரீரத்தை பற்றி சொன்னார்னு சொல்லி கீழே மென்ஷன் பண்ணுறாரு. அதில் 20 வாசிங்க. அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். ஆமாம், இங்கே யூதர்கள் இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் போணுச்சுன்றாங்க. இந்த 46 வருஷம் போன ஒரு ஆலயம் எதுன்னு கேட்குறப்ப, இது ஏரோது வரைக்கும் வரும். ஏரோது என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆலயத்தை மீண்டும் பெருசாக்கி புதுப்பிக்கிறது தான் இந்த வசனத்தில் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அது ஏரோதின் ஆலயம்னு அழைக்கப்பட்டுச்சு. அப்போ 3வது ஆலயமானு கேட்டிங்கன்னா, 3வது இல்லை, 2வதாக கட்டப்பட்ட ஆலயத்தை மீண்டும் புதுப்பித்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணது தான் ஏரோதோட ஆலயம்னு பார்க்குறோம். இந்த ஆலயம் தான் யாரோடைய காலத்தில் இடிக்கப்பட்டுச்சுன்னு கேட்குறப்ப தீத்துராயங்காலம்னு சொன்னோம். இப்போ தீத்துராயங்காலம் கிபி 70 இடிக்கப்பட்ட பின்னாடி இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் முடிஞ்சிருச்சு. எதை பற்றி? தேவாலயத்தை பற்றி முடிஞ்சிருச்சு. இப்போ தேவாலயத்தை பற்றி முடிஞ்சிச்சுன்னா, இப்போ இன்னொரு கேள்வி நம்மளுக்கு என்ன வருதுன்னு கேட்குறப்ப, லூக்கா எடுத்துக்கோங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 5லேருந்து அப்படியே தொடர்ச்சியாக வாசிங்க சிஸ்டர். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கே எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்திற்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். போ சிஸ்டர்,
இப்போ இந்த லூக்கால தான் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்குறாங்க. சீஷர் போய் கேட்குறாங்க, அவரை பார்த்து கேட்குறப்ப, போதகரே இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க. எதுனா தேவாலயத்தை இடிக்கிறத பற்றி தான் கேட்குறாங்க. இந்த இடத்துல டீட்டெயிலாக போட்டிருக்கிறாரு. அதில் 20 வாசிங்க. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாய் இருக்கிறதென்று அறியுங்கள். இங்கே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரெக்டாக லூக்கா எப்படி மென்ஷன் பண்ணுறா, 1 by 1 சொல்கிறாரு. எருசலேம் எப்படி இருக்குன்னா சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணால் அழிவு சமீபமாயிடுச்சுன்ற சொல்கிறாரு. இப்போ தேவாலயம் இடிக்கப்படுது எப்படிங்க? தேவாலயம் இடிக்கப்படுது வருஷம் என்ன சொன்னோம்? கிபி 70 தீத்துராயம் இடிச்சிட்டான்னு சொன்னோம். இப்போ தேவாலயம் இடிக்கப்பட்டது கிபி 70ன்னா இஸ்ரேல் தேசம் இல்லாத போனது எந்த டைமு, எந்த காலம் அப்படின்னா நம்ம வசனத்தில் பார்ப்போம். இப்போ கிபி 70 தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு. அது தொடர்ச்சி 21 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். இப்போ என்ன சொல்றாருன்னா, மலைகளுக்கு ஓடி போகணும். யூதேயாவில் இருக்கும் மலைகளுக்கு ஓடுனா தப்பிச்சு போயிருங்க. மலை வந்து தாவீதோட கோட்டை, தாவீது அரணான பட்டணம், தப்பிச்சு போயிருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா, எருசலேமில் இருக்கிறவங்க வெளியில போயிருங்க அப்படின்ட்டார். அடுத்தது நாட்டுப்புறங்கள் இருக்கிறவங்க என்ன பண்ண, நகரத்துக்குள்ள வராமல் இருங்க. ஏன்னு கேட்டால் அந்த நகரம் என்ன ஆக போகுது, அழிக்கப்பட போகுது அப்படின்றார். அது கீழே படிங்க. எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. 24 அதில் வாசிங்க சிஸ்டர். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியரால் மிதிக்கப்படும். போது சிஸ்டர். இப்போ பட்டய கருக்கினால் விழுவார்கள் அப்படின்றப்ப இது எப்போ நினச்சுன்னு கேட்குறப்ப கிமு கிபி 135 பார் கோச்பா நம்ம சொன்னோம் ஒரு பாடத்தில். பாலாக் அந்த உங்கள் வீடு பாலாக்கி விடப்படணும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா பார் கோச்பா புரட்சிக்கு அப்புறம் தேசமே என்னாச்சுங்க, தேசமே இல்லை. அதுக்கப்புறம் யூதர்கள் என்ன பண்ணாங்க, சிதறடிக்கு போயிட்டாங்க. இஸ்ரேல் தேசம்னு ஒன்று இல்லை, அழிக்கப்பட்டுருச்சு. அப்போ கிமு 70 தேவாலயம் இடிக்கப்பட்டு 135 தேசமே இல்லை. 35 வருஷத்துக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது, எல்லாம் பாலாக்கி போயிடுச்சு. இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? இதெல்லாம் நடந்து முடிஞ்சது தான் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறப்ப சீஷர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் சீஷர்கள் இல்லை. இது நடந்து முடிஞ்சிருச்சு நம்ம பார்க்குறோம். இப்போ மீண்டும் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த ஸ்தலம் அப்படின்னு சொன்னாருங்களா, ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் போது அப்படின்றப்ப அது தேவாலயத்தை மட்டும் அவர் மென்ஷன் பண்ண கிடையாது, ஜெருசலேம் தேசத்தையே மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னு கேட்குறப்ப ஒரு வசனம் கொடுக்குறாரு. மத்தேயு 5:35 வாசிங்க. மத்தேயு 5:35. பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். ஆமா, எருசலேம் மேல சத்தியம் பண்ண வேணாம், அது யாருடைய நகரம்? மகாராஜாவுடைய நகரம். இப்ப தேவாலயத்தை பத்தி தான் சொன்னாரான்னு கேட்டா தேவாலயத்தை பத்தி அவர் சொல்லவே கிடையாது. நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா, மத்தியில் அந்த தேவாலயத்தை பற்றி பேசுகிறப்ப தேவாலயத்தில் பற்றி தான் இது பாலாக்கு அருவருப்பு வந்து நிற்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அது நடந்து முடிஞ்சிருச்சுன்றாரு. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது தானியல் காலத்தில் நடந்து முடிச்சு, எங்கே? தேவாலயத்துக்குள்ளார. ஆனால் பரிசுத்த ஸ்தலம் எங்கன்னா ஜெருசலேமுக்குள்ள மீண்டும் ஒரு பாலாக்கு அருவருப்பு வரும்னாரு. இப்போ ஜெருசலேமுக்குள்ளே எப்படி பாலாக்கு அருவருப்பு வரும்? அப்போ ஜெருசலேம் ஃபுல்லாகவே பன்றி அறுத்து போடுவாங்களோ அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெருசலேம் பகுதியில் இப்போ யார் இருக்கிறா? ஜெருசலேம் பகுதியில் இப்போ யார் இருக்கிறா? ஃபுல்லாக இல்லை, இஸ்ரேலர்கள், யூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லைங்களா? பெரும்பான்மையினர்கள் ஏற்றுக்கல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ இப்போ வரக்கூடிய காலத்தில் இஸ்ரேல் தேசத்தை, அதாவது ஜெருசலேமை மையமாக கொண்டு உலகம் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறாங்க? உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா அரசாட்சி எப்படி பண்ண போகிறாங்க? இயேசு கிறிஸ்து பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வசனமே இருக்குது. லூக்கா 19:41 வாசிங்க. 44 வரைக்கும் அதிலே வாசிங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறியாதானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. போது சிஸ்டர். இப்போ என்ன சொல்கிறேன்னா, வராரு, தேசத்தை பார்த்து முதல்ல அழுகுறாரு. ஏன் அழுகுறான்னு கேட்குறப்ப, உனக்கு கிடைத்த இந்த
நாளிகையிலே உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமா இருக்கின்றார். அங்க என்னன்னா சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்த நலமா. ஆனா சமாதானத்தை அவங்க ஏத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்குது அப்படின்ட்டார். அடுத்து கீழே படிங்க. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. இப்ப என்ன சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து வந்ததை நீ என்ன பண்ணலீங்க, சந்திக்கலைன்னா ஏத்துக்கல. அதனால ஏத்துக்காதனால, அறியாம போனதுனால உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி. அப்படியே தொடர்ச்ச வாசிங்க. உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு போதும். இப்ப என்ன சொல்றாருன்னா பாருங்க, இதுல டோட்டலா என்ன பண்ணிட்டாருன்னா தேசமே என்ன ஆச்சுங்க, டோட்டலா தேசமே போச்சு. அப்ப ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எதை சொன்னாருன்னா, ஆலயத்தை பத்தி மட்டும் சொல்லல, தேசத்தை பார்த்தா சொல்றாரு. இந்த தேசமே என்ன ஆக போகுதுன்னா இல்லாம போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், மீண்டும் இந்த தேசத்துல என்ன வரும்னு கேட்டா பாலாக்கு அருவருப்பு ஒன்று வரும். வந்து இந்த தேசத்தை ஆதிக்க பண்ணி இந்த தேசத்தின் மூலியமா என்ன பண்ணும், அதை தான் என்ன சொல்றாருன்னா வாசிக்கிறவன் சிந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தானியேல் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு 8ஆம் அதிகாரம் பார்க்குறப்ப எஃபிபெனஸ் சொன்னோம், ஓகேங்களா. இப்போ 7ஆவதா பார்க்குறப்ப இங்கே ஒருத்தர் வராரு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 8ஆம் அதிகாரத்தையும் 7ஆம் அதிகாரத்தையும் குழப்பிக்கிறாங்க. இதுதான் அதான் நினச்சிக்கிறாங்க. 8ஆம் அதிகாரத்தில் வேற சம்பவம் வேற, 7ஆம் அதிகாரத்தில் வர சம்பவம் வேற. 7:7 வாசிங்க. அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. சிஸ்டர், இப்போ இந்த வசனத்தை படிக்கிறப்ப நம்ம எந்த காலத்தை பற்றி படித்தோம்னா, 4 மிருகம், தானியேல் 4 மிருகம் பார்க்குறோமா, 4 ராஜாக்கள். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப பாபிலோன், 2வது மேத பெர்ஷியர்கள், 3வது கிரேக்கர்கள், 4வது ரோமனியர்கள். இப்போ இது 4ஆம் மிருகத்தை பற்றி பேசிட்டாங்களா, அது கீழே 8 படிங்க. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. சிஸ்டர், இதில் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வாசிக்கிறப்ப 10 கொம்பு இருந்துச்சுன்றாரு. 8ல் பார்க்குறப்ப அந்த கொம்புகளுக்கு நடுவில் என்ன இருக்குதுன்னா இன்னொரு சின்ன கொம்பு. கவனித்திருக்கிறப்ப அவைகளுக்கு இடையிலே வேற ஒரு சின்ன கொம்பு எலும்பிச்சுன்னு 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அந்த கொம்புக்கு என்ன மாதிரி இருந்துச்சுன்னா மனுஷ கண்கள், பெருமையானவர்கள் பேசும் வாய் இருந்துச்சு, ஓகேங்களா. இப்போ அந்த சின்ன கொம்புன்றது சின்ன ராஜா, அது கீழே டீட்டெயில் கொடுக்கப்பட்டிருக்கோம். சின்ன ராஜா, அதிலே 12 படிங்க, தானியேல் 12. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகு மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளை இடப்பட்டது. அது கீழே படிங்க. தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். 15 படிங்க சிஸ்டர். தானியேலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. 16 அப்படியே தொடர்ச்சப்படுங்க. சமீபத்தில் நிற்கிறவர்கள் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான். போதும் சிஸ்டர். இப்போ இந்த மிருகத்தை பற்றி டீட்டெயில் சொல்லிட்டு வராரு. இதிலே தானியேல் 7:19 சொல்கிறாரு, அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கலாம். படிங்க சிஸ்டர், தானியேல் 7:19. அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கிலும் வேறு ஒரு கொடிய
கொடியும் உள்ளதுமாய் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதுமாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாய் இருந்த 4ஆம் மிருகத்தை குறித்து அதன் தலைமேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயை முடையுமதுமாய் மற்றவைகளை பார்க்கிலும் பர்மனாக தோன்றினதுமாய் இருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாய் இருந்தேன். நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடே யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். சிஸ்டர், இப்போ இந்த வசனங்களை படிக்கிறப்ப பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த 10 கொம்பு சொல்கிறார். 4 மிருகம், கடைசியாக வர ராஜ்யம், அதில் 10 பேர் இருப்பாங்க ராஜாக்கள். 3 அதில் ஒருத்த வருவான், 3 பேர்த்த 7 பேரை தாழ்த்திட்டு. இதில் என்ன விஷயம்னு வரப்போ கடைசியாக இங்கே வரப்போ தானியேல் 7:21 சொல்கிறாரு, நீண்ட ஆயுசுள்ளவர் வரும் மட்டும். நீண்ட ஆயுசுள்ளவருங்க யாருங்க? நீண்ட ஆயுசுள்ளவர் பிதாவாகிய தேவன். நீண்ட ஆயுசுள்ளவர் வரும் மட்டும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். யாருங்க இந்த பரிசுத்தவான்கள்? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் சபை. இதுதான் சொல்றாரு, கடைசி காலத்தை சொல்றாரு. சபைக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வரும் மட்டும். பரிசுத்தவான்கள் எப்போ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வாங்க? 1000 ஆண்டு அரசாட்சி தானே, அப்போ தானே எல்லாத்துக்கும் கிடைக்கும். அப்போ இது எதுனா கடைசி காலத்தை பற்றி பேசுகிறாரு. அப்போ அது மட்டும் இந்த கொம்பு என்ன பண்ணுங்க? பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணும். அப்போ ராஜ்யத்தின் வரைக்கும் இந்த கொம்பு என்ன பண்ண யுத்தம் பண்ணுனா, இது எந்த காலத்தை பற்றி பேசுறது? முடிஞ்ச காலத்து தான், வரப்போகிற காலமா? வரப்போகிற காலத்தை 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வரப்போகிற காலத்தை பற்றி பேசியிருக்கோம். 8ஆம் அதிகாரத்தில் நடந்ததை பற்றி பேசிட்டாரு. இப்போ என்னன்னா தானியேல் 7:23 படிங்க. அது அவன் சொன்னது, 4ஆம் மிருகமும் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாய் இருந்தது. பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அதுல கீழே படிங்க 24. அதுல 24 அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாய் இருந்தது. அந்த 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். போதும் சிஸ்டர். இப்போ பார்க்குறப்ப அந்த 10 கொம்புகள் என்னவென்றான்னு சொல்கிறப்ப அந்த ராஜ்யத்தில் எலும்பும் 10 ராஜாக்களான்னு சொல்லிட்டாரு. வேற ஒருவன் எலும்புவான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் என்ன பண்ணுறான்னா மாற்ற நினைப்பான். காலங்கள் பிரமாணங்கள்ன்றப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்களும் மாற்றுவான், காலங்களையும் மாற்றான். இதெல்லாம் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலங்கள். அது நான் ஒரு காலமும் அரைக்காலமும் காலங்களும் 3.5 வருஷம். இதுதான் இது 3.5 வருஷம். 3 வருஷம் என்ன பண்ணுவான்னு கேட்குறப்ப இதில் 7:11 படிங்க. அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. சிஸ்டர், இப்போ என்னன்னு கேட்குறப்ப தானியேல்ல வாசிக்கப்பட்ட மாதிரி மீண்டும் இந்த பாலாக் அருவருப்பு எங்கே வரும்னா இஸ்ரேல் தேசத்தை மையமாக கொண்டு ஒரு புதிய அரசாட்சி கொண்டு வர போகிறானுங்க. அது தேவாலயத்தில் எப்படி நடுங்க வைக்க தீட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி ஜெருசலேமை மையமாக கொண்டு நடுங்க வைக்கிற தீட்டு மாதிரியே அந்த ஒரு ராஜ்யம் வரப்போகுது. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. 10 ராஜாக்கள் கடைசி காலத்தில் வராங்க. 10 பேர்த்தில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா எலும்பி நிற்கிறான். புதிய ராஜனா எலும்பி நிற்கிறான். அவன் எங்கே போகிறான்னா தானியேல படிக்கிறப்ப சிங்காரமான தேசத்துக்கு போனான்னு ஒரு வசனம் வரும். சிங்காரமான தேசம்னா அது இஸ்ரவேலில் போய் என்ன பண்ணுவான்னா நல்லா எப்படி பேசுனா அவங்க மயக்கிற மாதிரி பேசி மறுபடியும் தேவாலயத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னா புதுப்பித்து கட்ட போகிறாங்க.
கட்டி அவங்க கையில் அந்த ராஜ்யத்தை கொடுப்பான். கொடுத்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா காலங்களையும் பிரமாணங்களையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், மாற்ற நினைத்து 3 வருஷம் என்ன பண்ண போகிறான், ஜெருசலேம் பகுதியை மையமாக கொண்டு அவன் தான் தேவன் போல உக்கார போகிறான். தேவன் போல உக்காந்து எல்லாத்தையும் நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன், நான் தான் உங்களை அரசாட்சி பண்ணுறேன்னு அவன் எது வரைக்கும் அரசாட்சி கொண்டு வர நினைப்பான் அப்படின்னா உலகம் முழுவதும் அவன் அரசாட்சி கொண்டு வர நினைப்பான். அதுக்கு தான் டெக்னாலஜியில் இன்னைக்கு யாருங்க நம்பர் 1 இருக்கிறா? இஸ்ரேல் தான் இருக்கிறாங்க. ஏன் இஸ்ரேல் இவ்வளோ ஒரு டெக்னாலஜியில் வருது, ஆனால் எல்லாமே பண்ணுறாங்க, ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்க முடியல? என்னைக்கு இயேசுன்னு ஒருத்தர் அவங்க ஏற்றுக்கிட்டு கீழ்ப்படுறாங்களோ அன்றைக்கி தான் அவங்க யாரோட பிள்ளைங்க, தேவனோட பிள்ளைகளாகவே இருக்க முடியும். அந்த தேசம் யாரும், அந்த தேசம் இன்ன வரைக்கும் மகாராஜா தேசம் தான். ஆனால் மகாராஜா தேசத்தை போலியான மகாராஜா என்ன பண்ண போகிறாரு, ஆளுகை செய்ய போகிறார். ஏன்னு கேட்குறப்ப உன்னதமானவருக்கு மேலே நான் ஏறுவேன்னு யார் சொன்னாங்க? பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறப்ப சாத்தான் தான் சொன்னார், உன்னதமானவருக்கு மேலே நான் ஏறுவேன், சிங்காசனத்தில் வீட்டு இருப்பேன் அப்படி. அப்போ சாத்தான் சொன்னார்னா சாத்தானோட பிள்ளைங்கள் என்ன பண்ணணும், உன்னதமானவருக்கு ஏறுனா அது பரலோகத்துக்கு ஈக்குவலாக சாத்தான் சொல்கிறாரு. ஆனால் பூமிக்கு ஈக்குவலாக யார் தான் வரணும், இந்த ராஜன் தான் வரணும். இந்த ராஜா தான் என்ன பண்ண போகிறாருன்னா 3 வருஷம் இஸ்ரேல் தேசத்தில் உக்காந்து உலகம் ஃபுல்லாக அரசாட்சி பண்ண போகிறாரு. இதுக்கு புதிய ஏற்பாட்டில் எவிடன்ஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எவிடன்ஸ் இருக்குது. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 3 4 வரைக்கும் வாசிங்க. 8 வரைக்கும் வாசிங்க. நிறுத்தி வாசிங்க ஒவ்வொரு வசனமா. 1 தெசலோனிக்கர் 5 சிஸ்டர். 1 தெசலோனிக்கர் 5 இருங்க ஒரே நிமிஷம். 5 தான். 3 அப்படியே வாசிங்க. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். போதும் சிஸ்டர். இப்போ பார்க்குறப்ப சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும்போது எவர்கள்? இஸ்ரேல் ஜனங்க சொல்லுவாங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது எதை வச்சு சொல்லுவாங்கன்னா தேவாலயம் இருந்தால் தானே. தேவாலயம் தானே அவங்களுக்கு மெயின். அப்போ தான் பாருங்கள், சமாதானம், எங்கள் தேசம் சமாதானம், சௌக்கியம், நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதிகளுக்கு வேதனை வருகிற போல அழிவு சடிதாய் அவர்கள் மேலே வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. ஓகேங்களா? அடுத்த கீழே படிங்க. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. திருடன் போல யார் வருவாங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து வராரு. திருடன் போல உங்களை பிடித்துக்கொள்ள அந்த காலத்தில் நீங்கள் இல்லை அப்படின்றாரு. அதில் 7 வாசிங்க சிஸ்டர். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். இது நமக்கு சொல்றாரு. இதுல 1:7 வாசிங்க. தெசலோனிக்கர் 1:7. இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள 1:7 2 தெசலோனிக்கர் 1:7 தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். இப்போ என்னன்னா, தேவனை அறியாத நம்முடைய பாருங்க என்ன சொல்றாருன்னா, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் யாருங்க? சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவங்க இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் கொடுத்தாரு. இதுக்கு கீழ்ப்படியாத ஜனங்க யாரு? இஸ்ரேல் தான். அவங்களுக்காக தான் வந்தார், அவங்க ஏற்றுக்கல. அது புறஜாதிக்கு வந்துருச்சு. புறஜாதி அவரோட லிஸ்ட்டில் அந்த அளவுக்கு இல்லை. அப்போ சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளாதவங்க யாருன்னு கேட்குறப்ப அவங்க தான் அந்த டைமில். எப்படின்னா அதிலே 3 வாசிங்க சிஸ்டர். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரிலொருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. இப்போ 2 தெசலோனிக்கர் 2:3 படிங்க சிஸ்டர். 2 தெசலோனிக்கர் 2:3. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ஆமா, இங்க பாக்குறப்ப விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான். இந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் எங்க தான் வெளிப்படுவான்?
அப்படின்றப்ப சிங்காரமான தேசம் நம்ம சொல்றோம். அந்த சின்ன கொம்பு தான் கேட்டின் மகன். அவன் எங்கே வெளிப்படுவானா அதுதான் ஜெருசலேம் பகுதி. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அது என்ன விசுவாச துரோகம் நம்ம கேட்கணும்ல, விசுவாச துரோகம்னா என்னன்னு கேட்கணும் இல்லைங்களா? அப்போ நம்மளோட விசுவாசம் எதை சார்ந்து இருக்குது? இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, நம்மளை மீட்க போறாரு. ஆனால் அவன் என்ன சொல்லுவான்னா, இயேசு கிறிஸ்து யாருன்னா இயேசு கிறிஸ்து போலவே அவன் தன்னை காட்டிக்குவான். அவனே காட்டிக்கிட்டு நான் வந்துட்டேன்னு சொல்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஏமாத்தப்படுவோம். அந்த இடத்துல நம்மளுக்கு விசுவாச துரோகம் நேரிட்டு அப்பதான் நம்ம என்ன, ஓ இயேசே வந்துட்டாரா அப்படின்ற ஒரு இதுக்குள்ள போயிடுவோம். அது நேரிடணும். அப்பதான் அந்த கேட்டின் மகன் அப்பதான் வெளிப்படுவான். அந்த காலங்கள் மாற மாற அவன் வெளிப்படுறான். 2 தெசலோனிக்கேயர் 2:4. அவன் எதிர்க்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனுக்கென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஆமா, தேவனோட ஆலயத்தில் உட்காந்து எப்படி இருப்பானா, தேவன் போல தன்னைத்தானே காண்பிப்பான். இந்த தேவனோட ஆலயன்றது நம்ம லிட்டரலாகவும் சொல்லிக்கலாம், நம்ம ஆவிக்குரிய ரீதியிலையும் சொல்லிக்கலாம். அவன் என்ன பண்ணுவான்னா தேவன் போல உட்காந்து தன்னைத்தானே தேவன் என்று சொல்லுவான். அதிலே 6 வாசிங்க, 2 தெசலோனிக்கேயர் 2:6. அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. ஆமா, அவனை தடை செய்யறது யாருங்க? ஏன்னா வசனம் சொல்லுது, அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீன்றாரு. தடை செய்கிறவர்களுக்கு யாருங்க? அவன் வெளிப்படாத மாதிரி தடை பண்றாங்களா, அது ஒரு வகுப்பா இருக்கிறாங்க. அவங்க யாருங்க? சாத்தான் தான் வெளிப்பட போறான். அவனு வராத அளவுக்கு தடுக்கிற ஒரு வகுப்பா இருக்கிறாங்க. அப்ப சாத்தானுக்கு எதிராளி யாருன்னு கேட்கிறப்ப இயேசு கிறிஸ்து, அவரு தான் அவனு இது பண்றாரு. அப்ப சாத்தானோட பிள்ளைங்களுக்கு எதிராளி யார் தான் இருக்கணும்? தேவனோட பிள்ளைங்க. இப்ப தேவனோட பிள்ளைங்க யாருங்க? சபை பூமியில இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணானா வெளிப்பட முடியாது, வெளிப்பட கஷ்டம். ஏன்னு கேட்டா இவங்க எடுத்துக்கொண்ட பின்னாடி தான் உபத்திரவ காலம் வரணும். அப்ப அந்த வசனம் கிளியரா சொல்லுது, அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிற இன்னதென்று அறிந்திருக்க. உங்களுக்கே தெரியுன்றாரு பவுல், உங்களுக்கே தெரியுமே அது நாம தான் அப்படின்றாரு. அது கீழே 2:7 வாசிங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஆமா, தடை செய்கிற சபை எடுத்துக்கொள்ளும் வரைக்குமே அது வெளிப்படாது, சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றாரு. அது கீழே 8 படிங்க. அதுல நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இப்ப அவருடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார்னு போட்டிருக்குது. ஓகேங்களா? அவரோட வருகை எப்ப நம்ம சொல்லுவோம்? 2வது வருகையா 3வது வருகைங்களா? எத்தனை வருகை இருக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு? 2 வருகை. ஃபர்ஸ்ட் மாம்சத்துல வந்தது ஒண்ணு, 2வது சபையை கூட்டிட்டு போற வராரு. அவ்வளவுதானுங்களா? 2 வருகை தானே இருக்குது. ராஜ்யமாரம் பண்றப்பதான் அவனை அழிக்கிறன்றாரு. இந்த வருகை எதை பத்தி பேசுறாருன்னா ஃபர்ஸ்ட் கம்மிங் பத்தி பேசல, இப்ப வரதை பத்தி பேசல. சபை நிறைவடைஞ்சிரும். அதுக்கப்புறம் இவர் எப்படி வர்றாருன்னா ராஜாவா வராரு. ராஜாவா வர்றப்ப இந்த ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருக்கிறவன் யாரு? போலி மேசியா. அதனாலதான் மத்தியில படிக்கிறப்ப போலி மேசியாக்கள் வருவார்கள்னு படிச்சோம் தானுங்க. அப்ப கள்ள தீர்க்கதரிசி போலிய மேசியாக்கள் வரப்ப உண்மையான ராஜா என்ன பண்ண போறாருன்னா அவனை அழிக்க போறாரு. எப்படின்னா வாயின் சுவாசத்தினாலே அவனை அழிச்சிட்டு, அதுக்கீழே படிங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். 10 படிங்க. அப்படியே தொடர்ச்சா 10 அதிலே 10 11 படிங்க சிஸ்டர். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு. இப்ப பாக்குறப்ப இதுல என்ன சொல்றேன்னா, சத்தியத்துல விசுவாசம் இல்லாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் என்ன பண்ணுவாங்க? ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பாங்க. இதெல்லாம் எப்போ நடக்குன்னு கேட்குறப்ப இதெல்லாம் ராஜ்யத்தில் நடக்கிற விஷயம் தான். அப்போ இந்த தெசலோனிக்கேயர்ல பார்க்குறப்ப தானியேல் புஸ்தகமும் தெசலோனிக்கேயரும் கரெக்டாக தான் மென்ஷன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னு கேட்குறப்ப அதில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 4ஆம் ராஜ்யம் காலத்தில் ரோமர்கள் ராஜ்யத்துக்கு அப்புறம் 10 ராஜாக்கள் வருவாங்க. நாங்கள் 10ல் ஒருத்தர் எழும்புவான்னு சொன்னாங்க. அந்த ஒருத்தர் யாருன்னு கேட்குறப்ப அந்தி கிறிஸ்து.
அந்த அந்தி கிறிஸ்து வந்து ஆளுகை செய்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுதான் ஜெருசலேம் பகுதி. அந்த பகுதியில் தேவாலயத்தை கட்டப்பட்டு அதில் தன்னை தேவன் போல உக்காந்து 3 வருஷம் அரசாட்சி பண்ண போகிறான். அந்த 3 வருஷம் அவன் அரசாட்சி பண்ணுறதுக்கு முன்பதாக என்ன ஆகுன்னு கேட்டால் சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் பகுதியில் நம்ம கண்ணார பார்க்குறோம், பிரச்சனை நடக்குதா இல்லைங்களா? தேவாலயத்தை கட்டுற விஷயம் போயிட்டு இருக்குதுங்களா இல்லைங்களா? இப்போ கூட ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிகப்பு கடாரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டெமோ பார்த்துருக்குறாங்க, பலி செலுத்தியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்காகன்னா எல்லாமே ரெடி. ஆரோனுடைய வம்சத்தாரைய ஒரு சில பேரை கண்டுபிடிச்சி இவங்க தான் ஆசாரின்னு சொல்லி செலெக்ஷன்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே வந்து அந்த அல்லக்ஸா பள்ளிவாசல் இருக்கிறதுனால அதை இடித்து தான் தேவாலயம் கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது நடந்துருச்சுன்னா என்ன ஆகுங்க? ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தேவாலயம் கட்டப்படாது, ஏன்னு கேட்குறப்ப இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பலி ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு சில பேர் விவாதம் வைக்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வின்னா, நம்ம ஏற்றுக்கிறோம் இயேசு கிறிஸ்து பலி ஆயிட்டாருன்னு. யூதர்கள் ஏற்றுக்கிறாங்களா? யூதர்கள் ஏற்றுக்கல. அப்போ ஏற்றுக்காதவன் என்ன தான் பண்ணுவான்? கட்டுவான்ல, கட்டி பலி செலுத்துவான். அப்போ அவன் கட்டி பலி செலுத்துறப்ப இயேசு கிறிஸ்துவோட 3வது வருகை, அதாவது ரகசிய பகிரங்க வருகையில் வரப்ப, சபையும் இயேசு கிறிஸ்து வரப்ப எல்லாம் மீண்டும் அந்த பாலாக்கு அருவருப்பை பார்த்து அழிக்கிறப்ப அப்போ இஸ்ரேல் ஏற்றுக்குமா ஏற்றுக்காதுங்களா? அப்போ தான் ஏற்றுவாங்க. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கன்னா அடையாளத்தை தேடுகிறவர்கள். அவர் கடைசி வரைக்கும் அடையாளம் தான் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அடையாளத்தை காண்பீங்கன்னா அந்த அடையாளத்தை அவர் வந்து காட்டினாதான் யூதர்கள் மனம் திரும்புவாங்க. அதுதான் சகரியா புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லை, 3வது உலகப்போர் வரப்ப அதெல்லாம் எதுக்குன்னா இந்த தேவாலயத்தை கட்டப்பட்டு இந்த அந்தி கிறிஸ்து வரணும். இதுக்கு பலிகடை ஆகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா யூத ஜனங்க தான். அந்த யூத ஜனங்க தான் ஆக போகிறாங்க. அந்த ஜெருசலேம் பகுதி தான் ஆக போகுது. இதுக்கு எச்சரிப்பு சொல்லுவனமாக தான் தானியல் புஸ்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. பவுலும் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்குறப்ப நம்ம ஏசாயாவில் வாசிக்கிறப்ப கூட நான் 14:13 சாத்தான் தான் சொல்கிறார், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு விரோதமாக இருப்பேன்னு. அப்போ சாத்தான் வகுப்பார் இந்த பூமியில் இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சாத்தான் வகுப்பாருக்கு எகன்ஸ்டாக யார் இருக்கிறாங்கன்னா தேவ பிள்ளைங்க இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி, சாத்தானுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? பாடம் இதோட முடிஞ்சிருச்சு. சாத்தானுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சிஸ்டர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஏசு கிறிஸ்து என்ன சொல்லிக்கிறான்னா சாத்தான் வந்து இருக்கிறான் ராஜ்யத்தில் அப்படின்ற, அவனோட ராஜ்யம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாரு. இப்போ இந்த ராஜ்யம் எப்பொழுது தான் ஸ்தாபனம் ஆச்சுன்னு கேட்குறப்ப ஆதாம் என்னைக்கு ஏமாற்றப்பட்டாரோ அன்னிலேருந்து வந்துட்டு தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ சாத்தானுடைய ராஜ்யம் இருக்குன்னா அப்போ சாத்தானுடைய ராஜாக்கள் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ இந்த பூமி முழுக்க யாரோட கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு கேட்குறப்ப சாத்தானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்குதா இல்லையான்னு அப்போஸ்தலர் சொல்லியிருக்காரு. பண ஆசை எப்படி எல்லா தீமைக்கு வேறாக இருக்கும்? எப்படிங்க வேறாக இருக்கும்? அது லிட்ரலாகவே ஒரு விஷயம் கண்ணில் இருக்குது. நீங்கள் 100 ரூபா நோட்டு வச்சுருந்தீங்கன்னா, இப்போ வந்து 100 ரூபா நோட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த 100 ரூபா நோட்டு ஓரத்தில் பாருங்கள் எலுமினாட்டி சிம்பிள் போட்டிருக்கோம். நம்ம எத்தனை பேர் அது பார்க்குறோமோ இல்லையான்னு தெரியல. அந்த 100 ரூபா நோட்டு ஓரத்தில் நான் முடிஞ்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன், எலுமினாட்டி சிம்பிள் அதில் இருக்கும். ஏன்னு கேட்குறப்ப நம்ம வெளிப்படத்தில் படிக்கிற மகா வேசி பூமியில் இருக்கிற அனைத்து ராஜாக்களோட என்ன பண்ணா? வேசித்தனம் பண்ணா. அப்போ பூமியில் இருக்கிற அனைத்து ராஜாக்களுக்கு எப்போ வேசித்தனம் அவள் பண்ணா? வர்த்தகம் பண்ணுறாங்க. வர்த்தகம் பண்ண அவள் மதுவால் மயங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னிச்சு இல்லைங்களா? அப்போ இப்போ மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவுக்கு டாலர் அடிச்சு தரவங்க யாருங்க? உலக வங்கி. உலக வங்கியும் அந்தி கிறிஸ்து தான். நாம் நினைக்கிறோம் உலக வங்கி அந்த எலுமினாட்டின்ற ஒரு வகுப்பார் வந்து அந்தி கிறிஸ்துவாக நினைக்கிறோம். அவங்க மட்டும் இல்லை, போப்பு மார்க்குமும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் 4 ரோடு சர்ச்சில் போய் பாருங்கள், சிலுவைக்கு மேலே எலுமினாட்டி சிம்பிள் இருக்கும். இந்த அமைப்புன்றது விட்டு விட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ராஜா வரப்போகிறோம், அவ்வளோதான். அதில் எலுமினாட்டின்றது ஒரு அமைப்பு, அவ்வளோதான். போப்பு மார்க்குன்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இந்த டீட்டெயில் நம்ம பார்க்கணும். வரக்கூடிய பாடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டீட்டெயில் பார்க்க முடியாது, ஏன்னா லென்த்தாக பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு இருந்தால் நம்ம பார்ப்போம். இந்த வார்த்தையை கொடுத்த பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.